அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. என்னடா உங்ககிட்ட நியாயத்தை கேட்டு நாடகம் பண்ண சொன்ன அவளுக்குல என்ன பண்றான் பாரு. டேய் டேய் கதிரே இருடா. டேய் சும்மா எல்லாத்துக்கும் இப்படி சண்டை போடுறான்னு நிக்காத. யாரும் எதுவும் சொல்லல, நானா தான் பேச வந்தேன். என் மனசுக்கு நியாயம் பட்டதை பேச வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்ன என்ன நியாயத்தை கேட்டு நீ என்ன தர நியாயத்தை கண்ட என்ன பேசுற நீ? உன் பிள்ளை கண்டு இருப்பா இருப்பா, அவனை பேச விடு. என்னப்பா என்ன பேச போற? வா வாங்கிட்டு வா. என்ன விஷயப்பா சொல்லுப்பா. ஏமா நீ ஏன் வந்துருச்சிட்ட? உட்காருமா. இல்ல மாமா, உட்காருமா. இல்ல பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் அப்படி நிக்கிறேன். சொல்லுப்பா என்னப்பா. என்ன, இது அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷன். அது அவங்க விருப்பப்படி நடக்கலனாலும் அவங்க மனசு நோக்காம நடக்கட்டுமே. என்ன ஏய் என்னப்பா பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. இப்ப என்ன அவங்க மனசு நோகுற மாதிரி நான் எதுவும் பண்ணிட்டேனா? ஏப்பா சக்தி, இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? எனக்கு சம்மந்தியா வரப்போறவளை அவமானப்படுத்துற. அது புரியுதா உனக்கு? அப்படி இல்லைண்ணே, அவங்க இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களும் சேர்ந்து தண்ணி ஊற்றுவாங்க, முறை செய்வாங்கன்னா அது எப்படிண்ணே? டேய் சக்தி, என்னடா பேசுற? என்ன கண்டாலும் அவளுங்களுக்கு பிடிக்காது. அப்ப தாங்குற முறைக்காண்டி நான் கூட முறை செய்ய வேண்டாமா? என்னடா பண்ண சொல்ற? நான் இவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேம்மா. இந்த வீட்டோட மூத்த உறவுமா, நீ முறை செய்யாமல் வேற யார் செய்வாங்க? நீ எதுக்குமா உன்னை அவங்களோட சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்போ இம்புட்டு நாள் ஜெயிலில் கடந்த அடி வாங்கிச்சு அறிவு அவ வெளிமனுஷி, அப்படிதானே? தருங்க, நீங்கள் எதுவும் பேச வேணாம், அமைதியாக இருங்க. நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுற பாயிண்ட் எல்லாம் பார்த்தா நீங்களா பேசுற மாதிரி தெரியலையே. டேய் கரிகாலா, கொஞ்சம் அமைதியாக இருறா. அண்ணே, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. மற்றவங்களை பற்றி கூட நீங்கள் யோசிக்க வேணாம். அந்த பிள்ளை தாரா, அது பாவம் பயந்து ஒரு மூலையில் உக்காந்துக்கிட்டு இருக்குண்ணே. அவளுக்காண்டி கொஞ்சம் யோசிங்கண்ணே. அது ஏன் புள்ள, அவளுக்கு அந்த பயம்லாம் இல்லை. வேற யாரு? எல்லாம் இதுங்க படுத்துற வேலை தான். கதிர் மாமா வேணாம், எனக்காக நீங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க. நான் கிளம்புறேன். ஏமா நீ ஏமா கிளம்புற? இல்ல மாமா, என்னை மதிக்கிறதுக்கு லட்சம் பேர் வெளியில இருக்கும்போது இங்க வந்து அசிங்கப்படணுங்கிறது என் தலையெழுத்தா? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. நான் கிளம்புறேன் மாமா, பிறகு வரேன். அறிவு நில்லுங்க. அண்ணன் தான் சொல்றாங்கல்ல, எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. யார் என்ன செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். வேணாம் மாமா, மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க. நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்களும் பெரிய மாமாவும் என்னை மதிச்சு கூப்பிட்டதால தான். ஆனா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா அது சரியா வராது மாமா, விடுங்க. எனக்கு புள்ள ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். நான் பிறகு வரேன். மா இருமா, சம்மந்திங்கிற முறையில தானே இங்க வந்த? நாங்க எல்லாரும் அழைச்சு தானே இங்க வந்திருக்க. நீ போனீன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? உள்ளவாமா. இல்ல மாமா, வேணாம் மாமா. வாமா வா வா, இங்க வந்து உட்காரு. வாங்க வாங்கன்னு சொல்றான்ல, வாங்க. வாங்க வாங்க. இந்தம்மா, நீ மனசார வாங்கிட்டு வந்து இந்த வீட்டு புள்ளைக்கு குடுக்கற இல்ல, அதை நாங்க ஏத்துக்கிறோம். எப்பா சக்தி, இதை நான் வாங்கிக்கலாம்ல? அதுல ஒன்றும் சிக்கல் இல்லையே. தாராவுக்கு நடக்கிற எந்த விசேஷத்துலையும் இந்த பிள்ளை தலையிடாது. அவங்கள திருப்தியா செய்ய சொல்லு. அவங்க வீட்டு அண்ணன் தம்பியை வந்து முறை செய்யட்டான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா.
இங்கே வர அறிவு, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீல்ல, எங்களுக்காக நீ கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணும். என்னையும் என் வார்த்தையை மதிக்கிறதா இருந்தா இரு. ஏமா அவங்க விருப்பப்படி எல்லாத்தையும் செய்ய சொல்லுமா. அவங்கள வந்து ஆரம்பிக்க சொல்லு. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட போகிறாளுங்க. ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிப்பா. ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், உங்க சொந்த பந்தங்களை வர சொல்லுங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து முறை செய்யட்டான். சந்தோஷமா செய்யுங்க. இதுல சண்டை சத்தம் எதுவும் வேணாம். நல்லதுங்க. ஏப்பா கதிர, உனக்கு தான் முக்கியமா சொல்றேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாத்துக்க.